Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம distortionless condition and இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ESE exam 2021ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். A distortionless line transmission line has Z1 is equal to 60 ohms, wave velocity is equal to 0.6 c. C அப்படிங்கிறது வந்து speed of light, alpha is equal to 20 millimeters per meter, value of RLGC at 100 megahertz hour. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Z0 is equal to 60 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெலாசிட்டி வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 0.6 c. c அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன அப்படின்னா 0.6 into 3 into 10 power 8. நெக்ஸ்ட் என்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்டினுவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்பா which is equal to 20 millimeters. ஸோ அதனால 20 into 10 power minus 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ which is equal to 100 megahertz. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ RLGC நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R இன்டூ G அப்படின்னு பார்த்தோம். அண்ட் Z0 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R டிவைடட் பை G அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்டூ Z0 இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஆல்ஃபா வேல்யூ நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு R டிவைடட் பை Z0. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா R தான் கண்டுபிடிக்கணும். ஸோ R is equal to alpha into Z0 யூஸ் பண்ணோம் அப்படின்னா R which is equal to alpha into Z0. ஆல்பா வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 20 into 10 power minus 3 into Z0 வேல்யூ 60. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.2 ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால ஓம் per மீட்டர் அப்படின்னு நமக்கு R உடைய வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பாராமீட்டர் இப்போ G கால்குலேட் பண்ணலாம். G which is equal to, ஸோ இப்போ இதுல ஆல்ஃபா இன்டூ Z0 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு G is equal to ஆல்ஃபா பை Z0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ G is equal to ஆல்ஃபா டிவைடட் பை Z0 அப்படிங்கும்போது ஆல்ஃபா வேல்யூ 20 into 10 power minus 3 divided by Z0 60 which is equal to 0.33 into 10 power minus 3 Siemens per meter. ஸோ இப்போ நமக்கு ஜியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எல் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு இன்னும் ரெண்டு ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். V is equal to omega by beta அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இதுல omega divided by beta வேல்யூ என்ன omega into square root of L into C which is equal to 1 by root of LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி Z0 ஓட வேல்யூ இதுக்கு முன்னாடி எப்படி R by G அப்படின்னு பார்த்தோமோ it is also equivalent to square root of L divided by C. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை V and Z0 எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான மிச்ச ரெண்டு பாராமீட்டர்ஸ்க்கான ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ C is equal to 1 by V into Z0 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1 divided by V value 0.6 into 3 into 10 power 8 into Z0 value 60. ஸோ சால்வ் பண்ணோம்னா 9.25 into 10 power minus 11 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். And last L value, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம அகெயின் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணோம்னா மீதி ரெண்டு பாராமீட்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுல செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா Z0 டிவைடட் பை V அப்படின்னு கிடைக்கும். Z0 வேல்யூ 60, V வேல்யூ 0.6 into 3 into 10 power 8 is equal to 333 நானோ ஹென்ரி பெர் மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வேரியஸ் பாராமீட்டர்ஸ் RLGC உடைய வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்டார்ஷன்லெஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் AE எக்ஸாம் 2017ல கேட்டிருக்க கொஸ்டின் 50 ohms distortionless transmission line has L is equal to 0.25 microhenry. What is the capacitance? So capacitance value in terms of L வந்து நம்ம calculate பண்ணணும். So characteristic impedance value நம்ம பார்த்திருப்போம் square root of L by C அப்படின்னு. ஸோ இதுல இருந்து L வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா Z0 ஸ்கொயர் இன்டூ C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதே வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் தான். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு L டிவைடட் பை Z0 ஸ்கொயர். ஸோ L வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.25 மைக்ரோ ஹென்ரி. ஸோ 10 பவர் மைனஸ் 6 டிவைடட் பை Z0 50 ஸோ ஸ்கொயர். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 10 ஃபராட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர்.
Next question, condition for distortionless line. So இந்த question வந்து scientific assistant 2021 question paperல கேட்டிருக்காங்க and assistant engineer பாத்தீங்கன்னா 2019 2022 அப்படின்னு repeat ஆயிருக்கு. junior engineer examலயும் பாத்தீங்கன்னா repeat ஆயிருக்கு. So இந்த question வந்து ரொம்ப ரொம்ப important அப்படிங்கறத நம்ம theory பார்க்கும்போதே பார்த்திருப்போம். So இதுக்கான condition என்ன அப்படின்னா RC is equal to LG அப்படிங்கிறது தான். So இந்த ஒரே ஒரு question மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய times வந்து repeat ஆயிருக்கு. Next question, GATE 2010 ல கேட்டிருக்க question. A transmission line has characteristic impedance of 50 ohms and R is equal to 0.1 ohms. If line is distortionless, alpha is equal to. So distortionless conditionல alpha உடைய equation என்னன்னு பார்த்தோம், square root of R into G அப்படின்னு பார்த்தோம். And அதே மாதிரி Z0 உடைய basic equation என்ன, it is equal to square root of L by C, which is nothing but square root of R by G. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ல எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை Z0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆர் வேல்யூ நமக்கு 0.1 கொடுத்துருக்காங்க அண்ட் Z0 வேல்யூ 50. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.002 மீட்டர்ஸ் பெர் மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Next question, GATE 2018 ல கேட்டிருக்க question. A lossy transmission line has R is equal to 0.5 ohms. Line is distortionless and characteristic impedance is equal to 50 கொடுத்திருக்காங்க. Again, attenuation constant நம்ம calculate பண்ணணும். So இதுக்கு முன்னாடி பார்த்த அதே problem மாதிரி தான். So alpha into Z0 is equal to R அப்படிங்கிற relation நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது alpha is equal to square root of RG and Z0 value is equal to square root of R by G. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதே ஆல்ஃபா தான், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை Z0. ஆர் வேல்யூ 0.05 அண்ட் Z0 வேல்யூ 50. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.001 மீட்டர்ஸ் பெர் மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர்.